சென்னை அண்ணா சாலையில் பேருந்து ஓட்டுநரிடம் தகராறில் ஈடுபட்ட நபரால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சியை தற்போது பார்ப்போம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். சசி, வணக்கம். என்ன நடந்தது? யார் அந்த நபர்? விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை அண்ணா சாலையில் பேருந்து ஓட்டுநரிடம் தகராறில் ஈடுபட்ட நபரை போக்குவரத்து போலீசார் தடுத்து போக்குவரத்து காவலர் மீதும் அவர் தாக்குதலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. போலீசார் அவரை மடக்கி பிடித்த போது நடத்திய விசாரணையை ஆடைகளை அவிழ்த்து போட்டு ரகளில் ஈடுபட்டது அண்ணா சாலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அண்ணா சாலை காவலில் உட்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பின் பணியில் ஈடுபட்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் பயணித்த நபர் பேருந்து ஓட்டுநரிடம் தகராறில் ஈடுபடுவதாக இருசக்கர வாகன ஓட்டிகள் தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் உடனடியாக அந்த பகுதிக்கு போக்குவரத்து போலீசார் விரைந்திருக்கிறார்கள். அப்போது பேருந்து ஓட்டுநரிடம் ரகளில் ஈடுபட்டிருந்த நபரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர் போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில உடனடியாக சாலையில் தரையில் அமர்ந்து உருண்டு துணிகளை அவிழ்த்து போட்டு ரகளில் ஈடுபட்டிருக்கிறார். உடனடியாக குண்டுகட்டாக அவரை தூக்கி அண்ணா சாலை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் வாலிபர் பெயர் சண்முகராஜ் என்பதும் தனியார் நிறுவன ஊழியர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அவர் எதற்காக இது போன்ற ரகளில் ஈடுபட்டார் என்பதும், அவர் கீழே படுத்து வரும்போது உடனடியாக அருணாச்சலா அண்ணாமலையா என வார்த்தைகளை பயன்படுத்தியதால் எதற்காக இது போன்ற சம்பவங்களில் அவர் ஈடுபட்டார் என்பது குறித்தான விசாரணையை போலீசார் தீவிரமாக நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.